அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுப்போட செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடியவங்க இவங்க. ஆற்று மணலை கூட அளந்துடலாம். விருச்சிக ராசியினரின் மனசை அளக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு மனசில் ரகசியங்களை தேக்கி வச்சுருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரத்தில் வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புது வருஷத்தில் நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பெற்று நினைத்த காரியங்களும் வெற்றியடைந்து சிறப்பாக வாழணும்னு சொல்லி உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஜோதிட ரீதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படி அமைஞ்சிருக்கு, அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா, நினைத்த காரியமெல்லாம் நிறைவேற போகுதா, தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும், குடும்பம் குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியின் ராசிநாதன் செவ்வாய். போதாக்குறைக்கு அங்கே சந்திரன் பலம் குன்றியிருப்பார். அதுக்கு இப்போ என்னங்கிறீங்க? செவ்வாய்ங்கிறவர் கோபத்தை மூக்குக்கு மேலே சிம்மாசனமிட வைப்பார். தன்னம்பிக்கைக்கும் மனதிடத்துக்கும் உரிய சந்திரன் பலம் குன்றினா அந்த ரெண்டும் எங்கே போகும் பாவம்? ஆக கோபத்தை குறைச்சி தன்னம்பிக்கையை அதிகரித்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. மற்றபடி நீங்கள் தங்க கட்டிங்கிறத நல்ல வேலையை உலக அறியும். இந்த வருஷம் பதவி உயர்வு காரணமாக அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதுக்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். நிர்வாகத்தினர் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது ரொம்ப அவசியம். மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். பார்ட்னரிடம் அதீத கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். பார்ட்னர் எதிர்பாலித்தவர் என்றால் கொசுரா கொஞ்சம் கவனத்தை கூட்டியே வச்சுக்கணும் நீங்கள். மேலும் இந்த வருஷத்துக்கான பொருளாதார வசதி நல்லபடியாக காணப்படுதுங்க. கூடுதல் செலவுகள்லாம் ஏற்பட்டாலும் கூட அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்க. குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது பொறுமை ரொம்ப அவசியம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியுங்க. வெளியூர் பயணத்தின் போது கொண்டுட்டு போகும் பொருட்களெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். கவன சிதறலை அனுமதிக்கக்கூடாது. கவனம் சிதறனா ஆபத்து நமக்கு தான். குடும்பத்தில் கடந்த சில வருஷமாக இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக்கெடுக்குங்க. வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகள் உங்கள் என்னப்படி நடந்துக்குவாங்க. குழந்தைகள் நடந்து கொள்ளும் விதத்தினால நடுவில் காணாமல் போயிருந்த மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். தாயின் தேவைகளை நிறைவு செய்கிறது மகிழ்வித்து மகிழ்ச்சி அடைவீங்க. சகோதரர்கள் நீங்கள் கேட்ட உதவியை செஞ்சு தருவாங்க. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்களும் சில சந்தோஷங்களும் ஏற்படுங்க. உங்களை பற்றிய பெருமதும் உயரும்படியான சம்பவங்கள்லாம் பொது வாழ்க்கையில் அல்லது சமூக ஊடகத்தில் நடைபெறுங்க. வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சுருக்கிறவங்களுக்கு வருஷத்தோட துவக்கத்திலேயே நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வடக்கூடிய சலுகைகளும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தேவையான பணவரவு உண்டாகுங்க. சிலருக்கு வருஷத்தோட மத்தியிலிருந்து 2 மாதங்களுக்கு வீண் செலவுகள்லாம் ஏற்படவும் அதுக்கான காரணம் கடன் வாங்கவும் நேரிடும். ரொம்ப அவசியம் தோணுனா மட்டும் கடன் வாங்குறத வாங்குங்க, இல்லைன்னா தவிர்த்துடுங்க. வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பெல்லாம் தருவாங்க. குறிப்பாக அழகு சார்ந்த அல்லது ஆடை ஆபரணங்கள் மற்றும் அலங்காரம் சார்ந்த பிஸ்னஸ் செய்ய நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு அந்த பிஸ்னஸ் நல்ல வெற்றி பெறும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் வருட ஆரம்பத்தில் துவங்கி மெல்ல மெல்ல அதிகரிக்கும். நீண்ட நாளாக செல்ல நினச்சிருந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். உங்களோட கருத்து வேறுபாடு கொண்டு விலகி சென்ற உறவினர்களாக விரும்பி வந்து பேசுவாங்க. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் ரொம்பவே பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை சாதகமாக இருக்குங்க. பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். ஆனால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கி உற்சாகம் அடைவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் வருகை ஆதாயம் தருவதாக இருக்கும். சிலருக்கு குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள நேரிடும். மற்றவங்களோட மனஸ்தாபம் ஏற்படுங்கிறதால பேசும்போது பொறுமை ரொம்ப அவசியம். கடந்த சில மாதங்களுக்கு முடங்கி கிடந்த திட்டங்கள் அனைத்துமே இந்த வருஷத்தோட 2 மாதத்திலேயே முழுமையான செயல்பாட்டுக்கு வந்துடும். உங்கள் செயல்பாட்டின் ஒவ்வொரு வெற்றிக்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவிகரமாக முழு காரணமாக இருப்பாங்க. கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் அனுகூல பயன்கள்லாம் உண்டாகுங்க. தந்தை வழி உறவினர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு கொஞ்சம் பராமப்படுவாங்க. முன்பு கடுமையான வாக்குவாதம் மூலமாக பிரிந்த உறவினர்கள் நண்பர்கள்லாம் மீண்டும் வந்து சேருவாங்க. மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும்.
குடும்பத்தோட உறவினர் நண்பர்கள் வீட்டுக்கு விருந்து விசேஷங்களுக்கு கலந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். வருஷத்தோட பிற்பகுதியில் உறவினர்கள் வருக குடும்பத்தில் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். இதுவரைக்கும் மறைந்திருந்த உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தடை தாமதங்களை பொருட்படுத்த வேண்டாங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிகிறவங்க செயலில் இருந்த மந்த நிலைகள்லாம் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும். நிர்வாக திறமையை வளர்த்துக்கொள்வதற்கு தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். தொழிலதிபர்கள் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்க பெற்று தங்கள் தொழில் வளம் காண்பாங்க. மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களால் பணவரவுக்கு சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நீங்கள் மகிழ்வீங்க. பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காதுங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிச்சிருவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். கொஞ்சம் முயற்சிகளையும் வேகத்தையும் அதிகரித்தாதான் பலன் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். பெண்கள் நிறைவான வகையில் சந்தான பாக்கியம் அடையலாம். அழகு சார்ந்த பொருட்களை உருவாக்கும் துறையில் வேலை பார்க்குறவங்க நிறைய வேலை வாய்ப்புகள் பெற்று மனமகிழ்ச்சி அடைவாங்க. மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நல்ல பேர் வாங்கி தருவாங்க. மாணவர்கள் தகுந்த சமயத்தில் நுணுக்கங்களை அறிஞ்சு நல்ல பேர் அடைவாங்க. நண்பர்களும் உதவி செய்வாங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. இருக்கும் வேலையில இருந்து வேறு வேலைக்கு இப்போ முயற்சிக்க வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து போங்க. வருடத்தின் முற்பகுதியில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேருங்க. பேச்சினால் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும். அதனால் பேசும்போது ரொம்பவே கவனமாக இருக்கிறது அவசியம். செலவுகள்லாம் அதிகரித்தாலும் கூட அதுக்கேற்ற பணவரவு இருக்கிறதால சமாளிச்சிருவீங்க. குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியும். பணவரவு தேவையான அளவுக்கு இருக்கும். வீண் செலவுகளும் இருக்காது. நண்பர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும். தந்தை வழி உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிச்சாலும் கூட விட்டு பிடிச்சு போங்க, அதுதான் நல்லது. வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படுங்க. சக வியாபாரிகளோட ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகுங்க. வருஷத்தோட முற்பகுதியில் புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் விடாதீங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு. தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் நீங்கும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வருங்க. சகோதரர்கள் பணம் தந்து உதவுறதால சொத்துக்கள்லாம் வாங்குவீங்க. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மேலதிகாரிகள் கண்டிப்பாக பேசினாலும் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறது அவசியம். வியாபாரத்தில் பங்குதாரர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படாதபடி கவனமாக செயல்படுவீங்க நீங்கள். அதனால் பிரச்சனை எதுவும் இல்லாமல் வியாபாரம் வெண்ணை போல் வலிக்கிட்டு போகும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும். பற்றுவரவு விஷயத்தில் கவனமாக இருப்பீங்கிறதால கடந்த வருஷம் ஏற்பட்ட பிரச்சனை இந்த வருஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. புண்ணிய காரியங்கள்லாம் செய்வீங்க. பல வகை கோயில்களுக்கு போய் வருவீங்க. பெரியவர்களிடம் மரியாதை செலுத்தி அவர்களின் ஆசையை வாங்குவீங்க. நிறைய பணம் வருங்க. இதை விட இந்த வருஷத்தில் வேறு என்ன நன்மை வேணும்? மேலும் இந்த வருஷம் முழுவதும் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் நின்று பலன் தருவார். இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் நின்று குரு பகவான் 2/6/2026 முதல் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் போகிறாரு. 5/12/2026 வரை கேது பகவான் 10ஆம் இடத்திலும் ராகு பகவான் 4ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பாங்க. அதன் பிறகு ராகு பகவான் வெற்றி ஸ்தானத்திற்கும் கேது பகவான் பாக்கியஸ்தானத்துக்கும் செல்வாங்க. 12 ராசிகளில் விருச்சிக ராசிக்கு இது பொற்காலமாக அமைய போதுங்க. குலதெய்வ அனுகிரகம் ஏற்படும் காலம் இது. குலதெய்வ தோஷம் சாபம் இருந்துச்சுன்னா சரி செய்ய மேற்கொள்ளும் வழிபாடு இந்த வருடத்தில் செஞ்சால் அது பலன் தரும். குரு சாபம் பிராமணர்களின் சாபத்தால் உருவாகும் பிரம்மஹஸ்தி தோஷத்தை சரி செய்ய உகந்த காலம் இது. புத்திர சோகமெல்லாம் விலகும். பல வருஷங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குரு பகவான் பிள்ளை பேர் வழங்குவார். அதனால் கர்மம் செய்ய புத்திர பிறப்பான். மனசில் தெம்பு தைரியம் ஏற்படும். அதிர்ஷ்டத்தை விரும்பாதவர்களுக்கு கூட அதிர்ஷ்டம் விரும்பும். உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. சிறிய உழைப்பில் குறைந்த முயற்சியில் விட்டதை பிடிக்க போகிறீங்க. சிலர் வயோதிகம் காரணமாக பூர்வீகத்தில் வீடு கட்டி செட்டில் ஆவாங்க. எதிரிகள் புறமுதுகு காட்டுவாங்க. கூட்டு தொழில் நண்பர்கள் போன்ற விஷயங்களில் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. பல சாதகமான சூழல்கள்லாம் இருந்தாலும் சில தடைகள் தாமதங்களும் உண்டாகும்.
மனக்குழப்பம், தடுமாற்றம், உடல்நலக்குறைவு இருந்தாலும் சரியாயிடும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு தேவைகளை நிறைவு செய்யும். திருமண முறிவு ஏற்பட்டு அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினால பிரிந்து வாழும் கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க. மனக்கசப்புகள்லாம் மாறும். ஓய்வெடுக்க நேரமில்லாது உழைக்க வேண்டியது இருக்கும். உடல் ரீதியான மன ரீதியான சங்கடங்கள்லாம் குறையும். எந்த மனபாரமும் இல்லாமல் சிந்திச்சு நிதானமாக நீங்கள் செயல்படுவீங்க. குல இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு சென்று வர நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் பலிதமாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. முன்னோர்களின் நல்ல ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் பலம் பெறுவதால் சுயஜாதகத்தில் எவ்வளவு பெரிய திருமண தடை இருந்தாலும் அது அகலும். காதல் திருமணத்துக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். காலதாமதத்தால் நிச்சயத்த திருமணத்தை உடனே நீங்கள் நடத்தணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இழந்த இன்பங்களை மீட்டும் பெறும் வருடம் இது. தமிழ் புத்தாண்டு கிரக நிலவரங்கள்லாம் ரொம்பவே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இது உங்களுக்கு மங்களகரமான பலன்களை வழங்கக்கூடிய அமைப்பு. உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நீங்கள் காணும் கனவுகள்லாம் பலிதமாக போகுது. இது சமூகத்தில் பிரபலத்தை ஏற்படுத்தும் யோகம். மனசில் சந்தோஷமும் அமைதியும் குடிபுவுங்க. எல்லோராலையும் நீங்கள் விரும்பப்படுவீங்க. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு மிக சிறப்பான காலமாக இது அமைஞ்சிருக்கு. குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. பயனற்ற பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க. விலை உயர்ந்த பொருட்களின் கவனம் வச்சுக்கோங்க. கணவருடன் அனுசரித்து போங்க. திருமண வயதில் உள்ள பிள்ளைகளின் திருமணம் பிரம்மாண்டமாக விஐபி வீட்டு திருமணம் போல் சிறப்பாக நடைபெறுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணபரஸ்தானங்கள் குரு மற்றும் சனியால் பலம் பெறுது. வேலைபளு கூடினாலும் அதுக்கேற்ற வருமானமும் கிடைக்கும். பேச்சை மூலதனமாக கொண்டவங்க அன்றாடம் அழியக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யும் சில்லறை வியாபாரிகள் ஏற்றம் பெறுவாங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க. தேவைப்படும் போதெல்லாம் பண வசதி கண்டிப்பாக கிடைக்கும். பழைய கடனை அடைச்சி புதிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அமைப்பீங்க. புதிய ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. தேவைக்கு மீறிய கடனை தவிர்க்கணுங்க. உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் ராகு கேதுக்கள் எதிர்பாராத சறுக்களையும் ஏற்படுத்தும். வீண் பழிக்கு ஆளாக நேருங்க. அதனால் சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடாது. பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மேலும் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு திட்டமிட்டு வெற்றி பெறும் வருஷங்க இது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் உச்சம் பலம் பெற்றிருக்காரு. மனசில் நிறைவும் நெகிழ்ச்சியும் உண்டாகும். கடன் வாங்கி அட்வான்ஸ் வாங்கி போனஸில் கடன் கழித்து வாழ்க்கை நடத்தி நடுத்தர வர்க்கத்தினரின் வருமானம் உயரும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையால் மகிழ்ச்சி கூடும். ஆன்ம பலம் பெருகி ஆரோக்கிய தொல்லை குறையும். கைவிட்டு போகும் நிலையில் இருந்த பூர்வீக சொத்துக்களின் தீர்ப்பு சாதகமாகும். திட்டமிட்டு வெற்றி பெறுவீங்க. தங்கம், வெள்ளி, அழகு ஆடம்பர பொருட்கள்லாம் அதிகம் சேரும். காரிய தடை, மனசஞ்சலம் குறையும். கணவர் மற்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிரம்பும். வாடகை வீட்டில் வசித்தவங்க சொந்த வீட்டில் குடியேறுவாங்க. உங்களின் கௌரவம் அந்தஸ்தும் உயரும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். சீட்டு பணம், ரேஸ், பங்கு சந்தை மூலமாக வருமானம் பெருகும். ஒரு சிலர் பூர்வீக சொத்தை விற்று புதிய சொத்து வாங்குவாங்க. மேலும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகாயங்கள் நிறைஞ்ச வருஷங்க இது. குரு பகவான் உச்சம் பெறுவதால் தடைப்பட்ட பாக்கிய பலன்கள்லாம் சித்திக்கும். மற்றவர்களால் மதிக்கக்கூடிய நிலையை நீங்கள் அடைவீங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கைக்கூடி வருங்க. தொழில் விரிவாக கடனும் கிடைக்கும். விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவங்களுக்கு தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமாகும். நல்ல வருமானம் வரும். பிள்ளைகளின் கல்வி, திருமணம் என சுப விரயமும் உண்டாகும். கடன் பெற்று அசையா சொத்தெல்லாம் வாங்குவீங்க. பணியில் இருக்கிறவங்க விரைந்து செயல்படுறது மூலமாக உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும். உங்களை புண்படுத்திய சகோதர சகோதரிகளின் மனசு திருந்துவாங்க. ஆரோக்கிய குறைபாட்டால் ஏற்பட்ட பாதிப்புகளாகுங்க. வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை கையாள்வதை நீங்கள் தவிர்க்கணும். காதலர்களிடையே சிறிய தவறுகள் பெரும் கருத்து வேறுபாடுகளாக மாறும். மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப பலன்கள் நடக்கும் வருஷங்க இது. 2, 5 எனும் பணபரஸ்தான அதிபதி குரு உச்சம் பெறுறாரு. புதிய தெம்பு மற்றும் தைரியத்தோட வீரநடை போடுவீங்க. நீண்ட காலமாக தொல்லை கொடுத்து வந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் படிப்படியாக நல்ல முடிவுக்கு வரும். பணக்கவலை குறையும். பாக்கிய பலத்தால் தாராளமான பண செலவு, பணப்புழக்கமும் உண்டாகும். கடன்கள் தீர்ந்து மன அழுத்தங்கள் குறையும். கை நிறைய பணம் புரள்வதால் புதிய சொத்துக்கள்லாம் வாங்குவீங்க. விரும்பும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. இல்லத்தில் தடைப்பட்ட சுப நிகழ்வுகள்லாம் ரொம்ப இனிமையாக நடைபெற போகுது. புது வீடு கட்டலாம். சுப விரய செலவுகள் ஏற்படும். அரசு வேலை வாய்ப்பு முயற்சி வெற்றி தரும். முன்னோர்களின் நல்லாசியும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு உண்டாகும். புத்திர பிராப்தம் கிடைக்கும். சிலர் கம்பெனி செலவில் வெளிநாடு சென்று பணிபுரியும் சந்தர்ப்பம் கிடைக்கும். காதலர்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது.
பரிகாரமாக நீங்கள் வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ குபேரலட்சுமி வழிபட தன நிறைவும் நிலையான நிம்மதியும் உண்டாகும். மேலும் மறக்காமல் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. மேலும் கற்பக விநாயகருக்கு ஒரு சதுர தேங்காய் உடைச்சிட்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் மேற்கொள்ளுங்க. நன்மையில் போய் முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.